சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங். ஓகேவா? ஸோ என்னோட நேம் வந்து ராதிகா. ஐ எம் ஃப்ரம் கன்னியாகுமரி. ஓகேவா? ஸோ எங்களோட லொகேஷன் வந்து கன்னியாகுமரியில இருக்கு. இது வந்து நம்ம வந்து பேட்ச் 5 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் கோர்ஸ் பத்தி உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா வந்து அந்த கோர்ஸ் பத்தி உங்களுக்கு வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கனால தான் நீங்க எல்லாம் அந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிருப்பீங்க, அப்படித்தானே? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களை பத்தி நீங்க சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்லுங்க. இன்ட்ரோடக்ஷன் எல்லாரும் ஓகேவா? உங்களோட நேம், உங்களோட ஏரியா அவ்வளவு சொன்னாலும் போதும். மேம் நான் ஆஷா, நான் அரியலூர்ல இருந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் மேம். ஓகே, சூப்பர். ஹாய் மேம், என்னோட பேரு பேச்சியம்மாள். நான் வந்து செங்கல்பட்டுல இருந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன் மேம். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். Hi ma'am, I'm Nisha from Europe. ஓகே ஓகே, நிஷா சிஸ்டர். ஓகே ஓகே, ரெண்டு மூணு பேர் சொல்லிருக்கீங்க. ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகேவா? சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் கோர்ஸ் பத்தி உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இப்போ இந்த கோர்ஸ் பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் டீடைல்ஸ் கேட்கணும்னா கேட்கலாம். இதுல என்னென்ன சொல்லி கொடுப்போம் அந்த மாதிரி. நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து டைம் ஆகலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆகாது. அந்த 1 ஹவர்ல கரெக்டாக ஃபினிஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தென் டெய்லி நம்ம வந்து கிளாஸ்ல என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதை வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். சம்டைம்ஸ் வீடியோ எடுத்து கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து ஃபோட்டோங்கும் போது நமக்கு வந்து ஒரு வியூ மட்டும்தான் இருக்கும். ஸோ வீடியோங்கும் போது நம்ம வந்து எல்லா சைடும் பார்க்கலாம். சப்போஸ் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட நான் வந்து அதில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸுங்கிறத நான் வந்து சொல்வேன். சரியா? அதனால ஸோ டெய்லி உள்ள ஒர்க்கை நீங்கள் டெய்லி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக 2 months நம்ம வந்து முடியும் போது நம்ம வந்து கோர்ஸை ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? தென் சாட்டர்டே சண்டே நமக்கு வந்து லீவ் தான். ஸோ இதில் வந்து 2 ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் கொடுப்பேன். ஓகேவா? அதாவது 2 ப்ராஜெக்ட்டுங்கும் போது நம்ம வந்து இதில் பேங்கிள்ஸ், அதே மாதிரி இயரிங்ஸ், ஹேர் அக்சசரிஸ், தென் மாலை மேக்கிங். ஓகேவா? ஸோ சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் பண்ணலாமோ எல்லாம் பார்ப்போம். சாரி பின் அந்த மாதிரி பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா பேங்கிள்ஸ் தான் நம்ம வந்து மெயினாக நிறைய பார்ப்போம்.
ஒரு 15 வெரைட்டிஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் நம்ம வந்து ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதும் பார்ப்போம், த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிசைன் பண்ணுறதும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதில் அந்த பேங்கிள்ஸ்க்கு நான் வந்து 2 ப்ராஜெக்ட் கொடுப்பேன். எப்படின்னா, பேங்கிள்ஸ் நம்ம வந்து ஒரு செட்டு நீங்கள் வந்து கோர்ஸ் முடிக்கும் போது இதில் வந்து வேற எந்த உங்களுக்கு வந்து ஒர்க் எதுவுமே இருக்காது. உங்களோட ஹேண்ட் சைஸுக்கு நீங்கள் ஒரு 2 செட்டு பேங்கிள் மேக் பண்ண வேண்டியிருக்கும். சரியா? ஒரு செட் பேங்கிள் எப்படின்னா, ஃபுல்லாகவே நீங்கள் வந்து த்ரெட் பேஸ்டில் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணாத மாதிரி. ஆனால் வந்து என்ன க்ரியேட்டிவாக நீங்களே ஓனாக திங்க் பண்ணி நீங்கள் வந்து ஒரு செட் பேங்கிள் உங்களோட ஹேண்ட் சைஸுக்கு ஒரு 6 or 7 பேங்கிள்ஸ் இருக்க மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணணும். அடுத்தது இன்னொரு செட் வந்து என்னன்னா, பிரைடல் செட் ஒன்று டிசைன் பண்ணணும். ஓகேவா? பிரைடல் செட்டுனா நம்ம வந்து பிரைடுக்கு நீங்கள் வந்து ஒரு செட் பேங்கிள் நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் வந்து ரெடி பண்ணுவீங்க? ஸோ உங்களோட ப்ராக்டிஸிங்காக தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து கொடுக்கறது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து கிளாஸ் முடிக்கும் போது நீங்களும் இதே மாதிரி ஒரு செட் பிரைடல் செட்டும் இன்னொரு செட் வந்து நார்மல் வியரிங் செட்டும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கஸ்டமர்ஸை ரீச் பண்ணும்போது அவங்க என்ன மாதிரி கேட்குறாங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக ஒரு முயற்சிக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி 2 ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து கொடுக்குறோம். ஓகேவா? இதே இதில் நீங்கள் வந்து இப்போ நம்ம வந்து இயரிங்கில் அதே மாதிரி மாலை எல்லாமே நம்ம வந்து மேக் பண்ணுவோம். அது மொத்தமாக சேர்த்து கூட நீங்கள் வந்து ஒரு செட்டாக ரெடி பண்ணிக்கலாம். பேங்கிள் செட் என்ன கலர் காம்பினேஷனில் கொடுக்குறீங்களோ சேம் செட்டில் நீங்கள் வந்து அந்த இயரிங் எல்லாமே நம்ம வந்து மேக் பண்ணிட்டோம்னா அதை ஒரு செட்டாக கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பட் அது வந்து கம்பல்சரி கிடையாது. பட் பேங்கிள் செட் வந்து நமக்கு வந்து கம்பல்சரி. ஓகேவா? கோர்ஸ் ஃபினிஷ் பண்ணணும்னா நீங்கள் வந்து இப்போ வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னா நம்ம வந்து சர்டிஃபிகேட் கொடுப்போம். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வந்து நம்ம கிளாஸில் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா ஒர்க் அவுட்ஸோட ஃபோட்டோஸ் வேணும். சரியா? நீங்கள் வந்து இப்போ டெய்லி உள்ள ஒர்க்கை நீங்கள் வந்து டெய்லி சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணி ஸோ அதோட ஃபோட்டோஸ் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நான் வந்து என்னோட ரிலேட்டிவ்க்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஃபோட்டோஸ் கண்டிப்பாக வேணும். ஓகேவா? ஃபைனலாக நீங்கள் வந்து எல்லாம் சேர்த்து ஒரு ஃபோட்டோ அண்ட் வீடியோ இருக்கிற மாதிரி சென்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து வேறு எதுவுமே எனக்கு கொரியரோ எதுவுமே பண்ண தேவையில்லை. நம்ம கிளாஸில் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்ஸ் ப்ளஸ் 2 ப்ராஜெக்ட் இது ரெண்டுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? தென் நம்ம வந்து கொடுத்துருக்கூடிய கிட் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிளாஸில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஓகேவா? தென் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸ் இல்லை த்ரெட் எதாவது எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து எங்கே வாங்கணும் அந்த மாதிரி நான் வந்து அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுவேன். ஓகேவா? தென் வேறு என்ன? ஸோ மண்டேலேருந்து நம்ம வந்து கிளாஸ் ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு வந்து இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் தான். ஓகேவா? தென் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் தியரியாக தான் பார்ப்போம். தியரி பேஸ்ட் அப்படின்னா நம்ம வந்து பேங்கிள்ஸோட சைஸ் எப்படி நம்ம வந்து மெஷர் பண்ணலாம், கஸ்டமர்கிட்ட எந்த மாதிரி ரீச் பண்ணலாம், தென் பேங்கிள்ஸில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்து தியரி பேஸ்டில் பார்ப்போம். தென் ரேப்பிங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலான்னா போர்டில் ரேப் பண்ணுறது எப்படி, தென் பேங்கிள்ஸில் எப்படி ரேப் பண்ணணும், அது எல்லாமே நம்ம வந்து வரிசையாக நம்ம வந்து ஃபுல் கிளாஸும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணி ஃபினிஷ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து எந்த டவுட்ஸும் தேவை இருக்கா வேண்டான்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா வந்து நம்ம வந்து கிளாஸ் நம்ம வந்து ரெடி பண்ணும்போது நிறைய டவுட்ஸ் வந்துச்சு. ஓகேவா? எப்படி நீங்கள் வந்து அகாடமி வச்சுருக்கீங்களா அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாருமே கேட்கறது தான். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு அந்த டவுட் எல்லாம் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல 2 மந்த் கிளாஸுமே நம்ம வந்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணுறது தான். ஓகேவா? கரெக்டாக உங்களுக்கு வந்து 2 மந்த்தில் கோர்ஸ் முடியும். சம்டைம்ஸ் 1 or 2 days எக்ஸ்ட்ரா கூட ஆகலாம். அது கம்மியாக ஆகிறது மாதிரி இருக்காது. பட் சாட்டர்டே சண்டே நமக்கு லீவ் தான். ஸோ அதில் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒர்க் அவுட்ஸை கரெக்டாக முடிச்சிட்டிங்கன்னா கோர்ஸ் ஃபினிஷ் ஆகும்போது கையில் நீங்கள் வந்து டைரெக்டாக சர்டிஃபிகேட் வாங்கிடலாம். நான் வந்து கொரியர் பண்ணிடுவேன். ஓகேவா? தென் நம்மக்கிட்ட இதுக்கு முன்னாடி 4 பேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணவங்க நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஓனாக நிறைய என்னது
நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அவங்க என்ன எய்ம்ல வந்தாங்களோ எல்லாருமே அவங்களோட எய்மை வந்து ஃபினிஷ் பண்ற மாதிரி நல்லபடியா கோர்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க, கொஞ்சம் பேர் சர்டிஃபிகேட் வாங்கல. அதாவது நம்மளோட ஒர்க்கை வந்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவோம். ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் அந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணலைன்னா அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கறது இல்லை. ஸோ ஃபுல் ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிடுவோம். ஓகேவா? இது அகாடமிக் சர்டிஃபிகேட் தான் வரும், வேற எந்த சர்டிஃபிகேட்ஸும் வராது. தென் இதுல வந்து வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இல்ல மேம். ஓகே. உங்களோட நேம் வந்து நீங்க உங்களோட நேம் இருக்க மாதிரியே ரெடி பண்ணிக்கோங்க. சரியா? ஜூம் ஆப்ல நீங்க வந்து சைன்இன் பண்ணிருப்பீங்க பாத்தீங்களா? இப்போ நான் வந்து ஏன்னா யார் யார் இருக்கீங்க, வந்திருக்கீங்க, வரலங்கிறத நான் நோட் பண்ணுவேன். சரியா? ஸோ அதனால நீங்க வந்து உங்களோட நேம்ல சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வந்து ஞானசேகர்னு இருக்கு, அது யாருன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? ஸோ நம்மளோட கிளாஸ்ல இருக்கவங்க மட்டும்தான் இருக்காங்களா இல்லை வேற யாரும் இருக்காங்களாங்கிறத நான் வந்து செக் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் சொல்றேன், உங்களோட நேம்ல நீங்க வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். நான் பிரேமா. ஓ சரி, ஓகே. நீங்க வந்து அதை உங்களோட நேம்ல சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது எங்க வீட்டுக்கார நேம் அது நான். ஓ சரி, ஓகே. தென் இன்னைக்கு நான் வந்து குரூப்ல வந்து கொஞ்சம் போட்டோ சென்ட் பண்ணிருக்கேன். ஸோ இது எல்லாமே என்னன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நிறைய பேருக்கு பேங்கிள்ஸ் கிடைச்சிருக்கும், கொஞ்சம் பேருக்கு பேங்கிள்ஸ் கிடைச்சிருக்காது. அது மெட்டீரியல் எஸ்டர்டே ஒரு 3 பேருக்கு நாங்கள் வந்து கொரியர் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க 3 பேர் தள்ளி வேற எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதானா? ஸோ இது வந்து நாளைக்கு நான் நெக்ஸ்ட் டே கிளாஸ்லேயே சொல்கிறேன். ஓகேவா? தென் இது எல்லாமே நம்மளோட கிளாஸில் நம்ம ஒர்க் அவுட் பண்ண திங்ஸ். ஓகேவா? 5-6 நான் 4 பேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்ல. ஸோ எல்லா பேட்சஸ்லேயுமே நம்ம வந்து கிளாஸுக்காக நான் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கும்போது ஒர்க் அவுட் பண்ண திங்ஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். தென் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் உங்களுக்கு வந்து இந்த மாடல் எப்படி பண்ணணும் மேம் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து அந்த இதுவும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பேன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்து வச்சிருக்கிறது. ஸோ ஆல்ரெடி கோர்ஸ் டீட்டெயில்ஸ்லையும் நான் வந்து சொல்லியிருப்பேன். சரியா? ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த பேங்கிள் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து என்னன்னா ஜர்தோசி பேங்கிள். ஜர்தோசி யூஸ் பண்ணி நம்ம வந்து பேங்கிள் மேக் பண்ணுறது. இதுவுமே ஜர்தோசி பேங்கிள் தான். ஓகே. குட் மார்னிங் சிஸ்டர். ஓகே. எல்லாரும் கரெக்டாக டைமுக்கு வந்துருங்க. சரியா? 10:30 to 11:30ங்கும் போது கரெக்டாக 10:30க்கு எல்லாரும் வந்துட்டீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக கிளாஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரியா? டெய்லி கிளாஸ் டெய்லி அட்டன் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம வந்து கரெக்டாக அந்த ஒர்க் அவுட்ஸை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த பேங்கிள் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஜர்தோசி பேங்கிள். ஸோ ஜர்தோசியில் நம்ம வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மாடலில் கூட நம்ம வந்து பண்ணலாம். ஓகேவா? பட் இது வந்து என்னன்னா நார்மல் ஒரு சிம்பிளான ஒரு பேங்கிள்க்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது. தென் இது பார்த்துட்டிங்கன்னா பீட் பேங்கிள். பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணுறது. இதில் வந்து 2 வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த வெரைட்டிஸும் நம்ம பண்ணுவோம், இந்த வெரைட்டிஸும் பண்ணுவோம். ஓகேவா?
இந்த மாதிரி கூட நீங்க பண்ணலாம். இல்ல இதுல உங்களோட ஓன் கிரியேட்டிவ்ல நீங்க வேற மாதிரி கூட பண்ணலாம். நான் வந்து ஒரு மாடல் சொல்லி கொடுப்பேன், நிறைய வெரைட்டிஸ் சொல்லுவேன். ஸோ அதுல உங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா? தென் இது பார்த்துட்டீங்கன்னா மிரர் பேங்கிள். ஸோ மிரர் யூஸ் பண்ணி நம்ம வந்து பேங்கிள் எப்படி மேக் பண்ணலாங்கிறது பார்ப்போம். தென் இது வந்து டபுள் கலர்ல த்ரெட் ரேப் பண்றது. ஸோ ஒரு கலர் பேஸ்ல இருக்கும், அதுக்கு மேலே இன்னொரு கலர்ஸ் வர்றது மாதிரி 2 ரேப்பிங் கொடுக்கறது மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் டபுள் கலர் ரேப்பிங். தென் இது வந்து பீகாக் பெண்டன்ட் யூஸ் பண்ணி பெண்டன்ட்டை வந்து நம்ம வந்து ஸ்டிக் பண்ணி பண்ணலை, பேங்கிள் ரேப் பண்ணும்போதே நம்ம வந்து இதை வந்து ரேப் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பேங்கிள் கூட நம்ம வந்து எப்படி ரேப் பண்ணலாம் அப்படிங்கிறதுமே நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவேன். சரியா? கிட்ல வந்து உங்களுக்கு வந்து 2 பீகாக் பெண்டன்ட்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ 2 பெண்டன்ட் யூஸ் பண்ணி ரிமைனிங் சைட்ஸ்ல நீங்க வேற டிசைன் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் இது பார்த்துட்டீங்கன்னா இது வந்து செக்கர் பேங்கிள். ஸோ செக்கர் பேங்கிள் அப்படின்னா இந்த மாதிரி செக் பேட்டர்ன்ல இருக்கும். இது வந்து 1 கட் பேங்கிள்ல பண்ணியிருக்கிறது. இதே மாதிரி 2 கட்ல கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ 1 கட்னா என்ன, 2 கட்னா என்ன எல்லாமே நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? தென் இது வந்து காயின் பேங்கிள். காயின் யூஸ் பண்ணி பேங்கிள் எப்படி அரேஞ்ச் பண்ணலாம், டிசைன் பண்ணலாம். இப்போ வந்து மேக்சிமம் ஒரு பிரைட் செட்டுங்கும் போது காயின் பேங்கிள்ஸ் வந்து நிறைய பேர் விரும்புவாங்க. ஏன்னா நம்ம வந்து ஜுவல்ஸ்லேயுமே நம்ம வந்து நெக் பீஸ்லேயுமே காயின் யூஸ் பண்ணி வியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேங்கிள்ஸ்லேயுமே நம்ம வந்து காயின் யூஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அது எந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணலாங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். தென் இந்த பேங்கிள் இது ரெண்டுமே பிரேஸ்லெட் பேங்கிள். ஓகேவா? 2 வெரைட்டிஸ் ஆஃப் பிரேஸ்லெட் பேங்கிள் பார்ப்போம். ஒன்று வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஃப்ளவர் பார்ட் இருக்க மாதிரி ரெடி பண்ணுறது. இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு 4 சைட்லேயும் நமக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் இருக்க மாதிரி ஒரு 3 பேங்கிள்ஸை கனெக்ட் பண்ணி எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நம்ம இதில் பார்ப்போம். தென் இந்த பேங்கிள் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஜிக்ஸாக் பேங்கிள். ஓகேவா? ஸோ ஜிக்ஸாக் பேங்கிள் அப்படிங்கும்போது 2 கல் ஸோ 2 கலர்ஸ் அல்டர்னேட்டிவா, ஒரு கலர் இங்க இன்னொரு கலர் இங்க, அந்த மாதிரி நம்ம வந்து அல்டர்னேட்டிவா நம்ம வந்து எப்படி டிசைன் பண்ணலாம். இது வந்து சேம் டைம்ல 2 கலர்ஸ் ரேப் பண்றது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே த்ரெட் பேஸ்ட் பேங்கிள். இது தென் இந்த மாதிரி பீட்ஸ் இருக்குது, அப்புறம் இது எல்லாமே த்ரெட் பேஸ்ட் பேங்கிள். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ப்ராஜெக்ட் சொல்லியிருந்தோம்ல, அதில் வந்து நீங்கள் த்ரெட் பேஸ்ட் பேங்கிள் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, பண்ணலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது நான் வந்து கிளாஸ் போக போக உங்களுக்கு வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக புரியும். சரியா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கக்கூடியது. தென் கடா பேங்கிள்ஸ்னு ஒன்று பார்ப்போம். கடா பேங்கிள்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்டோன் ஒர்க் வச்சு நம்ம பண்றது. இது வந்து சைஸ் பெருசும் பண்ணலாம், சைஸ் சின்னதுலேயும் பண்ணலாம். இந்த மாதிரி 1 கட்லேயும் பண்ணலாம், இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ்ல கூட நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல் டிசைன் வரும். தென் இந்த மாதிரி இது வந்து என்ன OHP ஷீட்ல டிசைன் பண்ணது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து OHP ஷீட்ல டிசைன் பண்ணி எப்படி பேங்கிள் மேக் பண்ணலாம் எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது வந்து ப்ரூச் மெட்டீரியல் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி குந்தன்ஸ் இது வந்து OHPல ரெடி பண்ணது, சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி OHPல டிசைன் பண்ணிட்டு இதுக்கு மேலே ஸ்டிக் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கூட நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுவுமே நம்ம வந்து கிளாஸ்ல பார்ப்போம். தென் இது பாருங்க, இது வந்து நான் ஒரு கிளாஸ்லயும் சொல்லி கொடுத்தது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் 3D ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி பீகாக் ஷேப்ல நம்ம வந்து எப்படி டிசைன் பண்ணலாம். தென் இதை பாருங்க, இது வந்து அன்னம் பேட்டர்ன். ஸோ அன்னம் ஷேப்ல நம்ம வந்து பேட்டர்ன் மேக் பண்ணி ரெடி பண்ணிட்டு அதை வந்து பேங்கிள்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஓகேவா? அது மாதிரி இது பாருங்க, மாங்காய் ஷேப்ல எப்படி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்ம வந்து பார்க்கலாம். தென் வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னா
3D பேங்கிள்ஸ் பார்ப்போம். 3D பேங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி லோட்டஸ். ஸோ லோட்டஸ் பேங்கிள்ஸ் வந்து நம்ம வந்து 3D பேங்கிளில் வந்து நிறைய பேர் விரும்பி கேட்பாங்க. சரி, நிறைய கஸ்டமர்ஸ் கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பிரைடல் செட் பண்ணுறீங்க அப்படின்னா 2 சைட்லேயும் ஒரு ஒரு செட் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி லோட்டஸ் பேங்கிள் 3Dயில் நீங்கள் வந்து டிசைன் பண்ணணும்னு கஸ்டமர்ஸ் கேட்பாங்க. சரியா? ஸோ அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி டிசைன் பண்ணலாம் அது எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். 3D பேங்கிள்ஸில் அதெல்லாமே பார்ப்போம். தென் ஃபுல்லாக ஒரு பேங்கிள் எப்படி டிசைன் பண்ணுறது. இப்போ பாருங்க, இப்போ இந்த பேங்கிள் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டோன் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து எல்லாமே நம்ம வந்து இப்போ பின்ட்ரெஸ்ட் ஆப், நிறைய கூகுள் அந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்த்தோம்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் இருக்கும். ஸோ ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் நிறைய அப்சர்வ் பண்ணிட்டு அதில் நீங்கள் எது யூனிக்காக நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க, நீங்கள் உங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டியை எந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்மளோட ப்ராடக்ட் வந்து சேல் ஆகும். ஓகேவா? நம்ம நல்லா நம்மளோட ஒர்க்கை வந்து ப்ராப்பராக பண்ணி நல்லா ஃபினிஷ் பண்ணி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு ரேட் வந்து செப்பரேட்டாக இருக்கும். சரியா? அதனால நம்ம வந்து பண்ணுறது பக்காவாக பண்ணணும். சரியா? நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணணும். ஓகேவா? நம்மளோட யூனிக்னஸ் கண்டிப்பாக அதில் இருக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? தென் இது பார்த்துட்டீங்கன்னா இது வந்து நேம் பேங்கிள். ஸோ நேம், இப்போ ஒரு பிரைடல் செட் பண்ணும்போது பிரைடோட நேம் அண்ட் க்ரூமோட நேம் 2 பேரோட நேமும் இருக்கிற மாதிரி டிசைன் கேட்பாங்க. ஸோ அப்படி நம்ம வந்து நேம் பேங்கிள் எப்படி டிசைன் பண்ணலாம். தென் சம்டைம்ஸ் இதில் வந்து ஃபோட்டோ வச்சு கூட கேட்பாங்க. ஸோ ஃபோட்டோ வச்சு எப்படி டிசைன் பண்ணலாம் அது எல்லாமே நம்மளோட கிளாஸில் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இது எல்லாமே பேங்கிள் வெரைட்டிஸ். சரியா? இதே மாதிரி நம்ம வந்து இயரிங் மேக் பண்ணுறது, ஹேர் அக்சசரிஸ் மேக் பண்ணுறது எல்லாமே நம்ம கிளாஸில் வரும். ஓகேவா? ஸோ எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நம்ம வந்து பார்க்கும்போது உங்களுக்கு மாடலுக்காக நான் எல்லாமே காட்டுவேன். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்து கூட ஒரு மாடலாக எடுத்து கூட பண்ணலாம். சரியா? தென் என்ன டவுட்னாலும் நீங்கள் கேட்கலாம். சரியா? மியூட் ஆன் பண்ணி நீங்கள் தாராளமாக பேசலாம். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேட்கலாம், நான் வந்து சொல்வேன். சரியா? ஸோ இது எல்லாமே ஹேர் இயரிங் மேக்கிங்கில் உள்ளது. டபுள் ஜம்கா மேக் பண்ணுறது, தென் ஸ்டட் மேக் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஜம்கா வெரைட்டிஸ். சாரி, இது வந்து ஸ்டட் வெரைட்டிஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டட் மேக் பண்ணுறது, தென் ப்ரூச் பென் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிசைன் பண்ணுறது. ஸோ நிறைய வெரைட்டிஸ். சன்பாலி இயரிங் டிசைன் பண்ணுறது எல்லாமே நம்மளோட கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே சென்டர் கிளிப் டிசைன் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணி சென்டர் கிளிப் எப்படி டிசைன் பண்ணலாம். தென் இது பார்த்துட்டிங்கன்னா ஹேர் பேண்ட் மேக் பண்ணுறது, தென் கிளிப், சென்டர் கிளிப் குந்தன்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறது, தென் அலிகேட்டர் கிளிப் டிசைன் பண்ணுறது,
தென் இந்த மாதிரி டிக்டாக் கிளிப் டிசைன் பண்றது, இது எல்லாமே நம்மளோட கிளாஸ்ல நமக்கு வந்து பார்ப்போம். சரியா? த்ரெட் யூஸ் பண்ணி டிசைன் பண்றதும் பார்ப்போம், த்ரெட் இல்லாம டிசைன் பண்றதும் பார்ப்போம். தென் மாலை மேக் பண்றது, அந்த மாதிரி எல்லாமே நம்மளோட கிளாஸ்ல வரும். ஸோ இயரிங்ல பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கிங் ஆகக்கூடிய இயரிங்ஸ் கூட நம்ம வந்து மேக் பண்றது பார்ப்போம். ஓகேவா? இது எல்லாமே ஓஹெச்பி யூஸ் பண்ணி டிசைன் பண்றது. ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கு கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு திங்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். பேங்கிளோட சைஸ் எப்படி நம்ம வந்து மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? மேம் சொல்லுங்க. இல்ல வீடியோஸ் பேர்ல டவர் கிடைக்கலங்காட்டின்னு பார்த்தேன் மேம். வாய்ஸ் கேட்காதனால. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பேங்கிள்ஸோட சைஸ் மெஷர்மெண்ட். சைஸ் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதை மென்ஷன் பண்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு
சொல்லுவாங்க. ஸோ அந்த சைஸுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், பேங்கிள்ஸை வாங்கி நம்ம வந்து டிசைன் பண்ணி கொடுக்கணும். ஓகே தானே? ஸோ அந்த சைஸ் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து கஸ்டமர்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து பேங்கிள்ஸோட சைஸ் சொன்னாலும் கண்டிப்பாக நீங்கள் அவங்கள்ட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா அவங்களோட பேங்கிள்ஸோட இன்னர் டயாமீட்டர் கேட்கணும். ஓகேவா? இப்போ நான் ஒரு பேங்கிள் வச்சிருக்கேன் அப்படின்னா அதோட டயாமீட்டர் ஸோ ஒரு பேங்கிள் வச்சிருக்கேன்னா இந்த பேங்கிளோட டயாமீட்டர் எவ்வளவுன்னு நம்ம வந்து பார்க்கணும். இன்னர் டயாமீட்டர். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த பேங்கில் எடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கணும். இன்சைட்ல உள்ள டயாமீட்டர். ஓகேவா? ஒரு சர்க்கிள் நம்ம வந்து ட்ரா பண்ணிட்டு இதோட டயாமீட்டரை நம்ம வந்து மெஷர் பண்ணணும். ஓகேவா? லைன் போடுறது நேர் மிட் பாயிண்ட்ல போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதான் வந்து இன்னர் டயா. ஸோ இந்த டயாவை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், பேங்கிளோட சைஸ் நம்ம எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து ஒரு சார்ட் இருக்கு. சார்ட் வச்சு தான் நம்ம வந்து என்ன சைஸுங்கிறத நம்ம எடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நம்ம வந்து அடல்ட் பார்க்கலாம். அடல்ட் சைஸ், அடல்ட்னா பெரியவங்களோட சைஸ். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது 2.4ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா 2/4ம்பாங்க, இல்லை 2.4ன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த சைஸ்ல இருந்து தான் நம்ம வந்து அடல்ட் சைஸ் வரும், பெரியவங்களோட சைஸ் வரும். இதுக்கு முன்னாடி உள்ள சைஸ் எல்லாமே கிட் சைஸ் சார்ட்ல வரும். ஓகேவா? ஸோ இதோட ரேஞ்ச் எவ்வளோனா 5.7 to 5.9 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இன்னர் டு இன்னர் டயாமீட்டர் மெஷர் பண்ணோம். ஸோ இந்த டயாமீட்டர் எவ்வளோ இருக்குங்கிறத வச்சு இப்போ இது கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா இதோட இன்னர் டயா வந்து 5.9 இருக்கு, 9 சென்டிமீட்டர் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 5.9 சென்டிமீட்டர்னா என்னோட பேங்கிளோட சைஸ் என்னது 2.4. ஓகேவா? ஸோ 2.4 சைஸ் தான் நான் எடுத்த இந்த பேங்கிளோட சைஸ். ஓகேவா? ஸோ இதே மாதிரி 2.6 2/6 அப்படின்னு சொன்னா நம்ம என்ன வரும்னா 6 to 6.3 சென்டிமீட்டர். தென் 2.8 2/8 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 6.4 to 6.5 சென்டிமீட்டர். இது வந்து பேசிக் சார்ட். சரியா? இந்த சைஸ் சார்ட் நீங்க வந்து சொல்லிடலாம். பட் கண்டிப்பா ஒரு கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்னா பேங்கிளோட இன்னர் டயா கண்டிப்பா கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த சைஸ் வந்து ஒவ்வொரு பேங்கிள்க்கும் வேரி ஆகும். ஓகேவா? பேங்கிள்க்கும் வேரி ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு பிராண்டுக்கும் இப்போ வந்து பேங்கிள் வந்து நிறைய கம்பெனி பிராண்ட்ஸ் இருக்கு. அப்படித்தானே? எம்பி, எஸ்பி, அந்த மாதிரி நிறைய பேங்கிள்ஸ் இருக்கு. சரி, நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் வரும். ஒரு சம் என்னது பாயிண்ட்ல நமக்கு வந்து வேரியேஷன்ஸ் வரும். சம்டைம்ஸ் அவங்க வியர் பண்ணும்போது அவங்களுக்கு லூஸாவோ இல்லை ரொம்ப டைட்டாவோ இருந்துடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து வியர் பண்றதுக்கு அன்கம்ஃபர்டபுள் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஆகாம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட பேங்கிள்ஸோட இன்னர் டயாமீட்டர் எனக்கு நீங்க ஒரு டவுட், இது சைஸ் மெஷர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேவா?
ஸோ இந்த சைஸ் வந்து நமக்கு வந்து அடல்ட்டோட சைஸ் சார்ட். ஓகேவா? இதே இது கிட்ஸுக்கான சைஸ் சார்ட் அப்படிங்கும்போது எல்லாமே இன்னர் டயா தான். இது வந்து சைஸ் ஆஃப் பேங்கிள்ஸ். அப் டு 2.8 சென்டிமீட்டர் டயா வரைக்கும் உள்ளது சைஸ் வந்து 1. அடுத்தது 1.6 ஆர் 1/6. ஸோ இதில் தான் நமக்கு தொடங்குது 3.2 சென்டிமீட்டர். அதாவது 2.8ல இருந்து 3.2 வரைக்கும் உள்ளது 1/6. தென் 1/8 3.6 சென்டிமீட்டர். 4.0 1.12 or 1/12. Six. ஓகேவா? ஸோ இது வந்து கிட்ஸோட சைஸ் சார்ட், இது வந்து அடல்ட்டோட சைஸ் சார்ட். ஓகேவா? ஸோ இந்த சைஸை பொறுத்து இப்போ எனக்கு 5.9 சென்டிமீட்டர் இன்னடையாக இருந்ததுன்னா நான் வந்து 5.7 to 5.9ங்கும் போது நான் அந்த 2/4 தான் செலக்ட் பண்ணுவேன். ஸோ என்னோட பேங்கிள் சைஸ் வந்து 2/4 சைஸ். ஓகேவா? ஸோ இதே மாதிரி உங்களோட பேங்கிள் சைஸ் என்னங்கிறத நீங்கள் வந்து இதே மாதிரி ஒரு சர்க்கிள் நீங்கள் வந்து நீங்கள் ஹேண்டில் யூஸ் பண்ணுவீங்கள்ல பேங்கிள்ஸ், ஸோ அதை இந்த மாதிரி எடுத்து ஒரு பேப்பரில் ட்ரா பண்ணிவிட்டு இதோட இன்னர் டயா எவ்வளவுங்கிறத மெஷர் பண்ணி பேங்கிள் சைஸ் அப்படின்னு போட்டு இந்த சார்ட்ல இருந்து நீங்கள் எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ என்ன சைஸ் வருதுங்கிறத நீங்கள் வந்து எடுத்து ட்ரா பண்ணி அந்த சைஸை எழுதி அதை வந்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல மேம். ஓகே. இது வந்து நம்ம வந்து சென்டிமீட்டர்ல தான் நம்ம வந்து மெஷர் பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் இன்ஜி டேப் யூஸ் பண்ணி கூட மெஷர் பண்ணிக்கலாம். பட் இந்த சார்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சார்ட்டில் உள்ள வேல்யூஸ் வந்து சென்டிமீட்டரில் தான் இருக்குது. ஓகேவா? அடுத்தது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேங்கிள் வந்து ஓகே நான் சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேங்கிள், அதாவது நம்ம வந்து பேங்கிள் டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன பேங்கிள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கூடிய பேங்கிள்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நார்மல் பேங்கிள், ஃப்ளாட் பேங்கிள் அப்படின்னு 2 பேங்கிள் இருக்கு. நார்மல் பேங்கிள், ஃப்ளாட் பேங்கிள். ஓகேவா? ஸோ ஒன்று வந்து நார்மல் பேங்கிள், இன்னொன்று வந்து ஃப்ளாட் பேங்கிள். ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னங்கிறதையும் நான் அன்னைக்கு கிளாஸில் சொல்லிட்டு நம்ம வந்து கிளாஸை முடிச்சிடலாம். ஓகேவா?
ஸோ என் கையில் 2 பேங்கிள் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு பேங்கிள் வந்து நார்மல் பேங்கிள், இன்னொரு பேங்கிள் வந்து ஃப்ளாட் பேங்கிள். ஓகேவா? நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ இந்த பேங்கிள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த பிளாக் கலர் பேங்கிள் பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர் பேங்கிளோட டாப் சைடு எப்படி இருக்குன்னா நமக்கு வந்து கர்வியாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்காது, கர்வியாக இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா நார்மல் பேங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்வ் ஷேப்பில் இருக்கக்கூடிய பேங்கில் நார்மல் பேங்கிள், அதாவது இதோட டாப் சர்ஃபேஸ் எப்படி இருக்குது, ஃப்ளாட்டாக இல்லாமல் இப்படி பெண்ட் ஆகி வளைஞ்சு இருக்குது. ஸோ இப்படி வளைஞ்சு இருக்கிறது எல்லாமே நார்மல் பேங்கிள். இந்த பேங்கிள் பார்த்துட்டிங்கன்னா அதோட டாப் சர்ஃபேஸ் எப்படி இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குது. ஓகேவா? அதில் வந்து இந்த மாதிரி கர்வ் எதுவுமே இல்லை, ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஓகேவா? இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ளாட் பேங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நம்ம எடுத்துக்கூடிய 2 பேங்கிளுமே 2 கட் பேங்கிள்ஸ். ஓகேவா? 2 கட் பேங்கிளில் ஒன்று நார்மல் பேங்கிள், இன்னொன்று ஃப்ளாட் பேங்கிள். இதே மாதிரி சிங்கிள் கட், 4 கட், 6 கட் அப்படி நிறைய கட் இருக்கு. ஸோ அதுனா என்னங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் வந்து சொல்வேன். ஓகேவா? 2 கட்னா என்ன, 4 கட்னா என்ன, 6 கட்னா என்ன, 12 கட்னா என்ன, ஸோ அப்படிங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த பேங்கிள் பார்த்துட்டிங்கன்னா இது ரெண்டுமே நமக்கு என்ன பேங்கிள்னா நார்மல் பேங்கிள். ஏன்னா அதோட டாப் சர்ஃபேஸ் பாருங்க ஃப்ளாட்டா இல்லை, இந்த மாதிரி கர்வா இருக்கு. இந்த பேங்கிள் பாருங்க, இது ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும், தெரியுதா? இதுல வந்து 2 வெரைட்டி நார்மல் பேங்கிளும் கொடுத்துருக்கேன், ஃப்ளாட் பேங்கிளும் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இதில் எந்த கலர் நார்மல், எந்த கலர் ஃப்ளாட் சொல்லுங்க. ப்ளூ ஃபிளாட் பேங்கிள் மேம், ரெட் நார்மல். ஓகே, கரெக்ட், அப்படிதான். சரியா? இந்த பிங்க் கலர் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நார்மல் பேங்கிள். அதே இது இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் ப்ளூ மாதிரி வயலட் கலர். ஸோ இது வந்து ஃப்ளாட் பேங்கிள். ஓகேவா? ஸோ இதோட டாப் சர்ஃபேஸ் வந்து கர்வியாக இருக்குது, இதோட டாப் சர்ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி எல்லா வெரைட்டிஸ்லையுமே நார்மல் பேங்கிளும் இருக்கும், ஃப்ளாட் பேங்கிளும் இருக்கும். மோஸ்ட்லி நம்ம வந்து நார்மல் பேங்கிள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டோன் ஒர்க் கம்மியாக வரக்கூடியதுல எல்லாத்துலேயுமே நம்ம வந்து நார்மல் பேங்கிள் யூஸ் பண்ணுவோம். அதாவது த்ரெட் கலர் நல்லா விசிபிள் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து நார்மல் பேங்கிள் யூஸ் பண்ணுவோம். அது இல்லை எனக்கு வந்து ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வேணும் அப்படின்னு கேட்பாங்க தெரியுமா, அவங்களுக்குலாம் நம்ம மேக்ஸிமம் ஃப்ளாட் பேங்கிள் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா இதில் வந்து ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் கம்பேர் டு திஸ். ஓகேவா? இதில் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் ஆர் ட்ரையாங்கிள் ஷேப் ஸ்டோனை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து கர்வியாக இருக்கிறதுனால எல்லா இடமும் பர்ஃபெக்டாக நமக்கு வந்து பேங்கிள் கூட செட் ஆகாது. ஓகேவா? ஏன்னா கொஞ்சம் சைடில் தூக்கிட்டு நிற்கிறது மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிறதுல நம்ம வந்து ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக ஃபுல் ஸ்பேஸும் நம்ம வந்து பேங்கிள்ஸில் செட் ஆகிறது மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டோன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பேங்கிள்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து மேக்ஸிமம் ஃப்ளாட் பேங்கிள் தான் யூஸ் பண்ணுவோம். நார்மல் பேங்கிள்ங்கும் போது நம்ம வந்து ஸ்டோன் ஒர்க் கம்மியாக இருக்கிறதுல தான் நம்ம நார்மல் பேங்கிள் யூஸ் பண்ணோம். சரியா? இந்த 4 கட் நான் சொல்கிறேன். இதே இது நீங்கள் வந்து 2 கட்லேயோ இல்லை சிங்கிள் கட்லேயோ நம்ம வந்து நார்மல்லையும் நம்ம வந்து ஸ்டோன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணலாம், இல்லாமல் ஃப்ளாட்லேயுமே ஸ்டோன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணலாம். பட் 4 கட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட் தான் நம்ம வந்து ஸ்டோன்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். சிங்கிள் லைன் பேங்கிள் அப்படிங்கும்போது
இதுதான் நமக்கு வந்து செட் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து நார்மல் பேங்கிள் தான். இது வந்து சிங்கிள் கட் பேங்கிள். சரியா? டாப் சர்ஃபேஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கர்வியா இருக்கும். ஓகேவா? தென் 6 கட் 12 கட் எல்லாத்துலேயுமே நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நான் வந்து அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் என்னங்கிறத நல்ல டீட்டெயிலாக சொல்றேன். ஓகேவா? வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல மேம். ஓகே. தென் எல்லாரும் என்ன வச்சுக்கோங்கன்னா, ஒரு கேலண்டர் இருக்கும்ல, பழைய கேலண்டர் நம்ம வந்து முடிஞ்ச கேலண்டர் நம்மக்கிட்ட இருக்கும்ல. ஸோ அந்த கேலண்டர் ஒன்று வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு போர்டு மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த போர்டில் வந்து நம்ம வந்து செல்லோ டேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அதில் தான் ஃபர்ஸ்ட் வந்து த்ரெட் வந்து ரேப் பண்ணுவோம். சரி, இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சிட்டிங்கன்னா, இந்த போர்டோட டாப்ல நான் வந்து செல்லோ டேப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ பாருங்க, டாப் சைடில் இந்த மாதிரி நான் வந்து கிளாஸ் டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ரேப்பிங் டேப் இருக்கும்ல, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் டேப் இருக்கும்ல, ஸோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது வந்து பாலிஷாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த போர்டில் எல்லா பக்கத்துலேயும் நீங்கள் வந்து அந்த டேப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சரியா? இந்த டாப் சைடு வரைக்கும் நமக்கு வந்து இந்த டேப் இருக்கிறது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் பேக் சைடு எல்லா இடத்துலையுமே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எதனாலனா நான் வந்து மாற்றி யூஸ் பண்ணலாம். எல்லா பக்கமும் நம்ம வந்து ரேப் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு செட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக நல்லா நீட்டாக நீங்கள் வந்து செல்லோ டேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி போர்டில் தான் பண்ணணும்னு இல்லை. கேலண்டர் அட்டை இருந்தால் கூட அதில் கூட பண்ணலாம். தென் லென்த்தியாக இருக்கக்கூடிய போர்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரியா? கேலண்டர்லையுமே கொஞ்சம் ஹைட் அதிகமான கேலண்டரா உங்கள்கிட்ட இருந்துன்னா அதை எடுத்துக்கோங்க. அதுனா நமக்கு வந்து பேங்கிள்ஸ் ரேப் பண்ணுறது ஒரே செட்லேயே நம்ம வந்து ரேப் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? அதாவது ஒரு 35, 40 அந்த மாதிரி சென்டிமீட்டர் வைஸில் லென்த் இருக்க மாதிரி நீங்கள் வந்து அட்டை மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? எடுத்து அதில் வந்து இந்த மாதிரி செல்லோ டேப் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து க்ளூ அப்ளை பண்ணி இதை வந்து எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? அதுக்காக. ஸோ இன்னைக்கு நம்மளோட ஒர்க் வந்து என்னன்னா, இதே மாதிரி ஒரு சர்க்கிள் நீங்கள் வந்து ட்ரா பண்ணி அதில் வந்து என்ன டயாமீட்டர் எவ்வளோ இருக்குங்கிறத நீங்கள் வந்து மெஷர் பண்ணி சைஸ் சார்ட் பார்த்து என்ன சைஸ் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கேளுங்க. இல்லை நம்ம வந்து கிளாஸை எண்ட் பண்ணிக்கலாம். இல்ல மேம். ஓகே. ஓகே. தேங்க்யூ. கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். மண்டே நம்ம வந்து இதே டைமிங் தான், 10:30 to 11:30 டைம். கரெக்டாக எல்லாரும் 10:30க்கு வந்துருங்க. ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.